ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் அதிகாலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறத நம்ம கேட்கிறோம். இந்த காலையிலே ஏசாயா 51வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது, நல்லா கவனிக்கணும், இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? அதாவது இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமா இருக்கிறான். அதாவது யாராவது ஒரு நம்ம வாழ்க்கையில நம்மளை எதாகிலும் அழிச்சணும், நம்மளை ஒடிக்கணும், நம்மளை கெடுத்தணும் நினைக்கிறவங்களுக்கு முடிவு என்னன்னு கேட்டேன்னா அழிவு. ஆகினால நீ ஏன் நித்தமும் கலங்குகிற, நித்தமும் ஏன் பயப்படுற? ஆகினால நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமாவோ இல்லை உங்க குடும்பத்துக்கு விரோதமாவோ உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா யாராகிலும் உங்களுக்கு மறைவாய் செயல்படுகிறாங்க அப்படின்னா அந்த வசனம் சொல்லுகிறது அவன் அழிக்க ஆயத்தமா இருக்கிறான். ஏன்னு கேட்டேன்னா இந்த வேதத்துல நீங்க அதே அதிகாரத்துல 51வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீதியை அறிந்தவர்களே, நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் வேதத்துல இருதயத்துல பதித்து இருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். எல்லாம் கவனிங்க, அவங்க என்ன தூஷிக்கட்டுங்க, என்னன்னா உங்களை வேதனைப்படுத்திட்டுங்க, கலங்காதீங்க. ஏன்னு கேட்டேன்னா அவனுக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு, அவனுக்கு முடிவு ஆயத்தமாயிடுச்சு. நீங்க ஏன் அவங்களுக்கு பயப்படுறீங்க? ஏன் அவங்கள பார்த்து கலங்குறீங்க? தெளிவா ஆண்டவர் நமக்கு, நம்ம எல்லாம் வசனத்தை அறிந்தவங்க, நம்ம வசனத்தை இருதயத்தில் வச்சு இருக்கிறவங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அதனாலதான் சங்கீதம் 72வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாமா? ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து, ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து, ஏழையினுடைய பிள்ளைகளை ரட்சித்து, இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார், இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். அதனாலதான் இருதயத்திலே என் வசனத்தை வைத்து இருக்கிறவர்களே, வேதத்தை அறிந்து இருக்கிறவர்களே, இடுக்கண் செய்கிறவனுக்காக நீங்க கலங்க வேண்டாம், அவன் அழிக்க ஆயத்தமா இருக்கிறான். அதனால இன்னைக்கு நம்ம பாரு, எப்ப பார்த்தாலும் ஒரு கலக்கத்தோடுவே இருக்கிறோம். எதை பார்த்தாலும் அதையே நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. இப்படி பண்ணிடுவாங்களா, அப்படி பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம வசனம் அறிந்தவங்க, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார், கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார், நமக்கு பலனா இருக்கிறார். இதை மறந்துடுறோம். அதையே தான் நைட்டும் பகலும் நம்ம சிந்தையில ஓடிட்டே இருக்கு. இப்படி பண்ணுவாங்களா, இப்படி பண்ணுவாங்களா, இப்படி கெடுப்பாங்களா. ஆனா இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார், விட மாட்டார். அதனாலதான் வேதத்துல நீங்க யாத்திராகமம் புத்தகத்துல 15வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் பலத்தினால் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. பகைஞனை நொறுக்கி விட்டது. அவ்வளவுதான். நமக்கு பகைஞர்கள் யாரு? அவங்க எழும்பட்டுங்க, அவங்க கூடட்டுங்க, உனக்கு இடுக்கன் செய்யட்டுங்க, கவலைப்படாத, கலங்காத. அதனாலதான் ஆண்டவர் பிள்ளைகளை வேதம் தெளிவா சொல்லுகிறது. மறுபடியும் அந்த ஏசாயா 51ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது, நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? அது என்ன அர்த்தம்? அவன் கோவப்படுறான் உன் மேல, காரணம் இல்லாமல் உன்னை ஒடுக்க பார்க்கறான். நித்தமும் அவனுக்காக நீ பயப்படுகிறது என்ன? நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற? ஆண்டவர் பிள்ளைகளை நிச்சயமா நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதனால உனக்கு என்ன காரணம் கேட்டா, நீங்க வேதத்துல மத்தேயு புத்தகம் 21வது அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. இந்த கல்லின் மேல விழுகிறவன் நொறுங்கி போவான். ஆண்டவர் பிள்ளைகளை இதுதான் உண்மை.
ஒரு கல்லின் மேல வந்து அவங்க மோதுறாங்க அப்படின்னா நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ இது எவன் மேல் விழுகிறதோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆக பயப்படக்கூடாது. இந்த கல்லு மேல அப்படின்னா அர்த்தம்னா, ஒரு கல்லுல போய் நீங்க உங்க தலையை போட்டு இடிச்ச யாருக்கு? கல்லுக்கு பாதிப்பு வரப்போகுது, தலைக்கு தானே வரப்போகுது. அப்போ உங்க மேல வந்து காரணம் இல்லாமல் இடிக்கிறாங்க, உங்களை ஒடுக்குறாங்க, உங்க இடுக்கம் செய்யறாங்க அப்படின்னா யாருக்கு? உங்களுக்கு வராது, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நீங்க பயப்படவே கூடாது, கலங்கவே கூடாது, எப்ப பார்த்தாலும் அதை யோசிக்கவும் கூடாது. இதுல ஒண்ணே ஒண்ணு, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னு கேட்டேன்னா தெளிவா சொல்றேன், அவங்களுக்கு தான் ஆபத்து. ஆண்டவரே அவங்கள மன்னிங்கப்பா, தெரியாம வந்து இடிக்கிறாங்க, தெரியாம எங்களை இடுக்கன் செய்யறாங்க, தெரியாம வந்து கல்லு மேல மோதுறாங்க. அவங்களுக்கு புரியல, ஆனா உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு வசனம் தெரியும். நீங்க வசனத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏசப்பா, தெரிஞ்சோ தெரியாமல் அவங்க வந்து எங்க கிட்ட என்ன பண்ணாங்க, காரணம் இல்லாமல் மோதுறாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஒருவேளை ஆண்டவர் அவங்கள மனம் மாறும்படியா கர்த்தர் கிருபை தருவார். அதனால தயவு செய்து சொல்றேன், இனிமே எதை குறிச்சு கவலைப்படாம கலங்காம தைரியமா இருங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் என்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஏசப்பா, இந்த காலையிலே, இந்த அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இடைவிடாமல் தொடர்ந்து எங்களை நொறுக்கிறாங்க, இடுக்கன் செய்யறாங்க, எங்களை தொல்லை பண்றாங்க, எங்களை வேதனைப்படுத்துறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு வருகிற ஆபத்து உண்மையிலே ஆண்டவரை உங்க கையில் விழுகிறது பயங்கரமா இருக்குன்னு தெரியல. ஆனால் அவங்கள மன்னிங்கப்பா, அவங்க ரட்சிக்கப்படட்டுன்னு நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலையில இந்த பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவர் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறபடினாலே நீங்க இரக்கம் பாராட்டுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.